வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஷிம் சிவாய. கிருஷ்ண கிருஷ்ணா. அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி திருநாள் நல்வாழ்த்துக்கள். பொதுவா நம்ம சில விஷயங்களை திரும்ப திரும்ப பார்த்தா கூட அழுக்கவே அழுக்காது. அது என்னலாம்? கடல் அலை, நிலா, சின்ன குழந்தைங்க. அந்த வகையில கிருஷ்ணர், யானை, கிருஷ்ணர் இந்த மாதிரி நிறைய சொல்லின்னு போலாம். இந்த கிருஷ்ணனை தவழ கிருஷ்ணனா, பாலகிருஷ்ணனா வழிபடுறப்போ அதுல கிடைக்கிற ஒரு சந்தோஷமே தனி. கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணான்னு சொல்ல சொல்ல நமக்குள்ள என்ன ஒரு ஸ்ட்ரெஸ், டென்ஷன் இருந்தாலும் அது குறையும். எனக்கு கிருஷ்ண பிரசாத்னு பேர் வந்ததுக்கு காரணமே 8 வருஷம் கழிச்சு தவமாய் தவம் இருந்து சத்யநாராயண விரதம் எல்லாம் என் பெற்றோர்கள் இருந்து நான் பிறந்தேன். சோ கிருஷ்ணரோட பிரசாதம்னு கிருஷ்ண பிரசாத்னு பேர் வச்சாங்க. வேற சில பெயர்கள் குடும்பத்து பெரியவர்களால் அப்ப சஜஸ்ட் செய்யப்பட்டாலும் எனக்கு இந்த பேர் வந்ததுக்கு காரணம் இதுதான். பொதுவா நிலாவையும் எத்தனை தடவை பார்த்தாலும் அழுக்காது, கிருஷ்ணரையும் எத்தனை தடவை பார்த்தாலும் அழுக்காது. ரெண்டு பேருக்கு இருக்கிற ஒரு ஒத்துமை என்ன தெரியுமா? கிருஷ்ணர் கருப்பழகன், இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி சந்திரனும் கருப்பு தான். இந்த சூரியனோட ஒளிப்பட்ட அந்த ரிஃப்ளெக்ஷன்ல வெள்ளை மாதிரி தெரியுது. இப்ப ரீசெண்டா சந்திரனும் சனியும் ரொம்ப நெருங்கி வந்தப்போ ப்ளூ மூனா தெரிஞ்சது, பார்த்திருப்பீங்க, இந்த நியூஸ் எல்லாம் வந்திருக்கு. கரெக்டா? அந்த மாதிரி சந்திரன்கிறது தண்ணி மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணும் அடுத்த கலரை. சந்திரனோட உண்மையான கலர் பிளாக். இன்னைக்கு இந்த டெலஸ்கோப் எல்லாம் இருக்கு, அதனால நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்கள்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டு, 6th 7th சிலபஸ்லயே மோஸ்ட்லி சயின்ஸ்ல இதை பத்தி எல்லாம் வரும்னு நினைக்கிறேன். கரெக்டா? மூனோட ஆக்சுவல் கலர் பிளாக்ங்கிறத பத்தி எல்லாம். பட் பலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த டெலஸ்கோப் எல்லாம் இல்லாத காலகட்டத்துல ரிக்வேதத்துல சந்திரனை பத்தி என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? சந்திரம் கிருஷ்ணமசி. கிருஷ்ணங்கிற வார்த்தைக்கு கருப்புங்கிறது அர்த்தம். கருப்பு அழகன்கிறதுனாலதான் அவருக்கு கிருஷ்ணானே பேரு வச்சாங்க. அப்புறம் எனக்கு எதுக்கு கிருஷ்ணான்னு பேரு வச்சாங்கன்னா அவர் மேல இருக்கிற பக்தியில வச்சாங்க. உடனே எல்லாத்தையும் இப்படி ஆராயக்கூடாது. வெள்ளசாமின்னு சில பேருக்கு பேரு இருக்கும், அதுக்காக அவங்க வெள்ளையாவா இருப்பாங்க, கருப்பாவும் இருக்கலாம். கருப்பசாமின்னு பேர் வைப்பாங்க, அவங்க குலதெய்வமா கருப்பசாமி இருக்கலாம். கருப்பசாமின்னு பேர் வச்சுட்டு வெள்ளையா இருக்கிறவங்களும் இருக்காங்க இல்ல. அந்த மாதிரி அதுக்காக கிருஷ்ணான்னு பேர் இருக்கிற எல்லாருமே அந்த மாதிரி கருப்பாதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னொன்னு, இந்த நிறத்தை பத்தி சொல்லியே ஆனோம். சிவன் பொன்னார் மேனியன், பார்வதி கருப்பழகி. பார்வதியோட நிறம் கருப்பு அப்படின்னு புராணம் தான் சொல்றது, வேதம் தான் சொல்றது. அதே மாதிரி மகாவிஷ்ணு கருப்பழகன். மகாவிஷ்ணுவே கருப்பழகன் தான். அவருடைய அவதாரங்களும் கருப்பா தான் வந்திருக்கு பெரும்பாலும். லக்ஷ்மி வெள்ளை கலர். இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? இந்த நிறபேதம், நிறவெறிங்கிறது நமக்கு இல்ல. வெள்ளக்காரங்க மாதிரி அதுக்கும் முன்னாடியே முகலாயர்கள் மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்படி நிறைய அந்நிய படையெடுப்புகள் இங்க ரூல் பண்ண ஆரம்பிச்சோடனே தான் நமக்குள்ள சில தாழ்வு மனப்பான்மை வர ஆரம்பிச்சு, அதுவும் இந்த நிறவெறிங்கிறது வெள்ளக்காரங்கிட்ட தான் மெயினா நமக்கு தொத்தின்ற ஒரு வியாதி. அதை வச்சு எவ்வளவோ கிண்டல் இந்த கலரை வச்செல்லாம் காமெடிங்கிற பேர்ல நிறைய மூவிஸ்ல வந்திருக்கு. சரி, இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த கிருஷ்ணரோட அந்த பேரா இருக்கட்டும், அவருடைய அந்த உருவமா இருக்கட்டும், அதை எத்தனை தடவை மனசுல நினைச்சாலும் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொன்னாலும் அழுக்கவே அழுக்காது. சொல்ல சொல்ல இனிக்கிறடா. முருகாங்கிறது முருகருக்கு எப்படி பொருந்துமோ அதே மாதிரி கிருஷ்ணனுக்கும் பொருந்தும். நாராயணன் மாதிரி எத்தனை ஆயிரக்கணக்கான நாமங்கள். இந்த நல்ல நாள்ல நம்ம எல்லாருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் எப்போதும் சந்தோஷம், மகிழ்ச்சி நிலைத்து நீடித்து இருக்கணும்னு கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம். கீதோபதேசத்துல ரொம்ப முக்கியமான ஒண்ணு, கடமையை செய், பலனை எதிர்பாராதே. இதுக்கு நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நீ உன் கடமையை பண்ணு, ஆனா அதுக்கான சம்பளம் வரணும்னு நினைக்காத, அதுக்கான லாபம் வரணும்னு நினைக்காத. அப்படி இல்லை. நம்ம ஒரு கடமையை செய்யறப்போ திரும்ப திரும்ப அதோட பலனையே நினைச்சு செஞ்சிருந்தோம்னா கரெக்டா போக்கஸ் பண்ண முடியாது. அதனால கடமை செய்யறப்போ கடமையில மட்டும் கவனம் இருந்தா அப்ப நம்ம பர்ஃபெக்ஷன் இன்னும் பெஸ்டா இருக்கும். அப்ப நம்ம கிடைக்க வேண்டிய பலன் தானாவே இன்னும் பெஸ்டா கிடைக்கும். நீயே அதை எதிர்பார்க்கிற, நீ எதிர்பார்த்தாலும் பார்க்கலனாலும் அது கிடைச்சே தீரும். அதுதான் இதோடைய முக்கியமான கான்செப்ட். சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போனதுக்கு அப்புறமா ஒரு 10 வருஷம் கழிச்சு ராமானந்தருங்கிற ஒரு பெரிய மகான் அதே மாதிரி அமெரிக்கா போனார். அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய மலையேற்ற போட்டியில கலந்துட்டார். மத்த எல்லாரை விட அவர் ஃபர்ஸ்ட் வந்தார். அவரை ராமதீர்த்தர்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் பிரைஸ வாங்கல. அவர் சொன்னாரா, நான் இந்த பரிசை எதிர்பார்த்து இந்த போட்டியில கலந்துக்கிறேன். பின்ன எதுக்கு வேலை மெனக்கிட்டு ஏறினீங்க அப்படின்னு. மலையோட உச்சியில நின்று அழக ரசிக்கணும், இயற்கையை ரசிக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த போட்டியில கலந்துட்டேன். என் வேலை முடிஞ்சிருச்சு, எனக்கு அடுத்து வந்தவனுக்கே இந்த பிரைஸை கொடுத்துரு அப்படின்னு அவர் பாட்டு போயிட்டார்.
அந்த மாதிரியானவங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இருப்பாங்க. அதனாலேயே அவங்களுடைய ஃபோக்கஸ், விஷன், மிஷன் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த மாதிரி நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்த வேணாலும் பண்ணுங்க. ஆனா அதை நம்ம பெஸ்டா பண்ணணும்னு அந்த வேலையில மட்டும் நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ பிரசன்ட்ல அதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்க ஃபியூச்சர் வந்து பிரைட்டா இருக்கும். கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு எல்லா விஷயங்களையும் கடவுள் மேல பாரத்தை போட்டு, ஆனா உழைக்கிறது நீங்க தான் உழைக்கணும். அதனால கிடைக்கக்கூடிய நன்மைகள், தீமைகள், அந்த பலன் எல்லாத்தையும் கடவுளுடைய பாதத்துக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு நீங்க உங்க வேலையில மட்டும் கரெக்டா இருந்தீங்கன்னா, உங்க மோட்டோல மட்டும் கரெக்டா இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய ஃபியூச்சருங்கிறது ரொம்ப பிரைட்டா தான் இருக்கும். அந்த கிருஷ்ண பரமாத்மாவுடைய அனுகிரகத்தால், அருட்பெரும் கிருபையால எல்லாருக்கும் எல்லா வளமும் பெற வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு.